அதான் என்னோட ஃபேஸ்புக்கு பதிவுலையும், எக்ஸ் வலைதளத்திலயும் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன். அங்க எல்லா சேர்களும் அடுக்கி வைக்கப்பட்டு, ஒரு குப்பை கூட இல்லாத ஒழுக்கமானவர்கள், தேசபக்தர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த அந்த மாநாடு ஒன்று. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அது ஊடக நண்பர்கள் போடுற பதிவு தான். 10,000த்திற்கு மேற்பட்ட நாற்காலிகள் நொறுக்கப்பட்டன நேத்திக்கு தாவைக்கா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் கிட்டில் எல்லாம் கீழே சிதறி கிடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்த அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாவைக்கா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். கட்டுப்பாடானவர்கள், தேசபக்தர்கள் ஆட்சிக்கு வரணும். ஒழுக்கக்கேடானவர்கள் சேரை போட்டு அடித்து நொறுக்கிற இல்லை டாஸ்மாக்கு. அப்போ நான் சாரசாரியாக மக்கள் டாஸ்மாக் போனதை பார்த்தேன் என் கண்ணால். அந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு நொறுங்கி போகும் சாமி. தயவு பண்ணி வேண்டான்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணும்.